நிமிஷம் கவனிங்க. கசப்போட போறதா இருந்தா போகாதீங்க. கசப்போட புது வருஷத்துக்குள்ள போகாதீங்க. திரும்ப திரும்ப எப்படி நீங்க திருவந்தெடுப்பீங்க? எப்படி திருவந்தெடுப்பீங்க? நீங்க எப்படி ஆண்டவருடைய பிள்ளை, நீ எப்படி பைபிளை தூக்கிட்டு வெளியே வரீங்க? உங்களுக்கு ஒரு கண்ட சகோதரனை மன்னிக்க முடியல, காணாத தேவனை நீங்க எப்படி தரிசிப்பீங்க? எப்படி உங்களால் தரிசிக்க முடியும்? நல்லதா இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்லதா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் தான் எல்லாத்தையும் நமக்கு முன்னாடி வச்சுட்டார்ல. எல்லாத்தையும் இப்படிதான்டா இருக்கும், உலகம் இப்படிதான் இருக்கணும். 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் காரியத்து தானப்பா. 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் தானப்பா. 12 பேர்ல ஒரு யூதாஸ் அப்படின்னா 10%ல 1% வந்து நமக்கு வந்து எதிராக இருக்குமாம். 1000 பேர் இருந்தா 100 பேர் நமக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு 100 பேர் இல்லையே, 2 பேர் தானே எதிராக இருக்காங்க. அந்த 2 பேரையும் சமாளிக்க முடியல. அந்த 2 பேருக்கும் வருத்தப்பட்டு கசப்போட கணவன் மனைவி. நீங்க எப்படி, நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஒரு சும்மா எப்படி வேணாலும் வந்துட்டு போங்க நான் விரும்பல, உண்மையா விரும்பல. நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுல இப்ப நீங்க பண்ற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப பாதிப்பா வந்து நிற்கும். ஒரு பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி கவனிங்க. ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வராம இருக்கிறதுக்கு நீங்க கவனமா இருக்கலாம். ஆனா ஸ்ட்ரோக்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சரீரத்துல ஸ்ட்ரோக் வியாதின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் அந்த நரம்பும் எலும்பும் பலவீனப்பட்டது தான். ரெடியாகும், ஓகே, சீக்கிரமா போய் ரெடி பண்ணிடலாம்னு வச்சுங்களேன். ஆனா அந்த ஸ்ட்ரோக் வர்ற வரைக்கும் பிரஷர் கொண்டு போகாம இருக்கிறது நம்ம தான் கொண்டு போகாம இருக்கணும். அது வராம நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை மிஞ்சி வர்றதை குறித்து பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன பண்ண முடியும்? சரி, எனக்கு மனைவி ஆண்டவர் ஏதோ ஒன்று, உங்களை ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களை தொட்டு பார்த்துருப்பாரு. நீங்கள் அதில் எல்லாம் கர்த்தர் அதனால ஒரு முள்ளை வச்சதான் செய்வார். கண்டிப்பாக உங்களை நேசிக்கிறாருன்னா, உங்களை பயன்படுத்தணும்னா, நீங்கள் எங்கே போனாலும் ஒரு முள்ளு இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. எல்லா பிள்ளைகளும் கவனிச்சுங்க, தெளிவாக கவனிச்சுங்க, கவனமாக கவனிங்க. நீங்கள் ஒரு முள்ளு இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துலையும் உயர சொல்லுங்க. இதை நம்புறீங்களா? நீங்க அதை மேற்கொள்ள முடியாது. அடுத்து அது வேற. உங்களை மேற்கொள்ள உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆனா விரோதமாய் எழும்பவே மாட்டாங்கன்னு இல்ல, விரோதமா எழும்புவாங்க. ஈசாக்கை பகைத்து வெறுத்து என்னை விட்டு போயிருந்து துரத்திட்டாங்க, அது உண்மை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு திரும்பி வந்தாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று, நீங்க எங்க போனாலும் நீங்க உயரணும்னு சொல்லும் போது ஒரு முள்ளு உங்களுக்கு இருந்துதான். ஆனா நீங்க என்ன, அதையும் புடுங்கி போடணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் இன்னொரு முள்ளு, அதுக்கு ஏற்கனவே இருந்த முள்ளோட இருக்கிறதே நமக்கு பழக்கமும் ஆயிரும், நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். இது இனி திருப்பி இன்னொரு முள்ளு வந்தா அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? நிறைய கணவன் மனைவிக்கு புரிகிறது மாதிரி தெரியுது நீங்க சிரிக்கிறத பார்த்தா. ஆமேன். இனி ஒரு புது முள்ளு வந்து அதை 10 வருஷம் பழகி அதுக்கு குப்பை கொட்டுறதை விட ஏற்கனவே இருக்கிற முள்ளே நமக்கு முள்ளுன்னு சொல்லலை. அதுவும் என்ன முள்ளுனா இதமான முள். சில வலி நமக்கு எப்படி இருக்கணும்னா சுகமா இருக்கும், சில வலி தான் கஷ்டமா இருக்கும், சில வலி சுகமா தான் இருக்கும். அதனால நீங்க சுகம்னு நினைச்சா சுகம். அதனால இந்த ஆராதனை போறதுக்கு முன்னாடி உங்களை நான் வெறுமையா அனுப்பி விடுறதுக்கு நான் விருப்பப்படலை. இந்த லாஸ்ட் சண்டே உங்க எல்லாரையுமே வந்து, இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையுமே வந்து எப்படியாவது நீங்க ஒரு வெற்றியோட, நான் ஒரு பெரிய கற்பனையோட காலடி எடுத்து வைக்கிறேன். எப்படி நடக்கும், எப்படி போகும், எப்படி இருக்கும்னு ஏன் கண்ட்ரோல்ல எதுவும் இல்லை. ஆனால் நான் ரொம்ப ஜெபத்தோடையே நிற்கிறேன். ஆண்டவரே, எல்லா வருஷத்தை போல வருகிற வருஷம் அமைஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. எல்லா வருஷத்தை போல ஒரு நாட்களை கழிச்சு போடுறது மாதிரி நான் வந்து கழிச்சு போட்டுறக்கூடாது. என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு. அதனால நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக மாறணும். நெக்ஸ்ட் இயர் உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துகிற ஒரு வருஷமாக மாறணும். நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் உங்களுக்காக பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யணும். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ராஜாக்கள் மத்தியில் நீங்கள் உட்காரணும். நெக்ஸ்ட் இயர் ஒரு பெரிய மகிமை உங்கள் கண்கள் பார்க்கணும். அதனால் எல்லாரும் முழு பலத்தோடு அப்பா சமூகத்தில் எல்லாரும், எசப்பா
சொல்லுங்க முழு பலத்தோட, ஆண்டவரே மன்னிப்பு கேட்கறவங்க மன்னிப்பு கேட்டு, நான் இன்னைக்கு ஒப்புரவு ஆயிருவேன்னு சொல்றவங்க ஒப்புரவாகி சமாதானத்தோட பிரதர் எது செஞ்சாலும் சமாதானத்தோட செய்யுங்க பிரதர். சிஸ்டர் எது பண்ணினாலும் சமாதானத்தோடே பண்ணுங்க சிஸ்டர். மேல் பூச்சான சமாதானம் வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாதானம் வேண்டாம். என்ன சமாதானத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னா, உன்னுடைய உள்ளத்துக்குள்ள பீஸ்ஃபுல்லா, உள்ளத்துக்குள்ள சமாதானமா, சிந்தை அளவில் சமாதானமா, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிற கர்த்தர், நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிற கர்த்தர். நல்லவரே நல்லவரே, எத்தனை மனிதர்களை நான் பார்த்தேன், ஆனா உம்மை போல ஒருவருமே இந்த உலகத்துல இல்லப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்துல என்னிடத்துல ஒரு பழுது கூட இல்லாமல் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.